70% தீக்காயம், 2 பெண்களை எலித்துக் கொன்ற முயன்றவர் கைதா. அருப்புக்கோட்டையின் கொடூர பின்னணி என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெறும் இந்த கொலை குற்றங்களை தொடர்ந்துதான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பாளையவட்டி பகுதியில் 2 பெண்களை மண்ணெண்ணெயில் ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயன்ற வழக்கில்தான் 60 வயது முதியவர் ஒரு நபர் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி அவர் இந்த துயரச் சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலவட்டியை பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண்ணும் தனது கணவரை இழந்து வாழ்ந்து வருகிறார். இருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அதாவது முத்து 60 என்ற முதியவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கணவரை இழந்த அதாவது சாந்தியை தன்னுடன் வந்து வாழுமாறு மறுமணம் செய்யுமாறு கூட அந்த முதிர்ச்சி வற்புறுத்தி இருக்கிறார். ஆசை வார்த்தைகளை கூறி வந்துள்ளார். ஆனால் முத்துவின் இந்த திட்டத்திற்கு சாந்தி முற்றிலும் மறுப்புகளை தெரிவித்துள்ளாராம். இதனால் சாந்தி மீது கடுமையான ஆத்திரம் அடைந்த முத்து அவர்கள் அவரை பழிவாங்க சரியான சமயம் பார்த்து அவரை இந்த முடிவுக்கு இழுத்துள்ளாராம். சம்பவத்தன்று சாந்தி தனது தோழியை அதாவது ஸ்ரீதேவி என்ற பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தாளாம். அப்போது அங்கு வந்த முத்து திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை சாந்தி மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய இருவர் மீதுமே ஊற்றி தீ வைத்துள்ளார். பெண்களில் அலறம் சத்த கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினெல்லாம் தீயை அணைத்துவிட்டு இருவரையும் மீட்டு உடனடியாக தீவிர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதில் சாந்தி 70% அதிகமான தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்துள்ளார். மேலும் ஸ்ரீதேவிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா. இந்த ஒரு கொடூர சம்பவம் என்பது குறித்த தகவல் அறிந்த அருப்புக்கோட்டை போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த அந்த முத்துவை தேடி வந்துள்ளார்கள். தப்பியோட முயன்ற முதியவர் முத்துவை மடக்கி பிடித்த போலீசார் அவரை கொலை முயற்சி வழக்கில் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பெண்கள் இருவர் மீது முதியவர் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற தகவலை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.